ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இங்க பாருங்க 17 102 153 இருக்கு. அதே மாதிரி அதே சிமிலாரிட்டியை பேஸ் பண்ணி இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ 17 102 மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 17 நம்ம 102 மாறணும் அப்படின்னு கேட்டா நம்ம வந்து எந்த நம்பரால பெருக்கலாம் அப்படின்னு கேட்டா 17 பெருக்கல் 6. 17 பெருக்கல் 6 எவ்வளவு தெரியுங்களா? 102. அதே மாதிரிதான் அடுத்த நம்பர் பாருங்க. இப்போ 153 இருக்குங்களா? 153 இருக்கு. இப்போ 153 அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 17 பெருக்கல் 9. 17 பெருக்கல் 9 157. அப்போ 17 9ஆல பெருக்குனா 153, 17 6ஆல பெருக்குனா 102. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி தான் இங்க இருக்கிற ஆப்ஷன்ல எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வருங்கிறத நீங்க பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனா தான் நீங்க எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க பெருக்கிறது, கூட்டுறது, கழிக்கிறதுலாம் கொஞ்சம் வேகமா நீங்க வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஏங்கிற ஆப்ஷன் 16 இருக்குங்களா? 16 6ஆல பெருக்கணும்னா 16 6ஆல பெருக்கணும்னா 96 வந்துருச்சு. கரெக்டாப்பா? 96 வந்துருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 16 நான் வந்து 9ஆல பெருக்கினேன் அப்படின்னா 16 9ஆல பெருக்கினா 144. 16 பெருக்கல் 9 90 பிளஸ் ஒரு 54 154. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை 6ஆல பெருக்கிறோம், ஃபர்ஸ்ட் நம்பரை 9ஆல பெருக்கினா நமக்கு வருது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நீங்க வேற எதையும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எதுவுமே வராது. இப்போ 23 6ஆல பெருக்கணும்னா 23 பெருக்கல் 6 சம்திங். உங்களை 3 6ஆல பெருக்குனா 8ன்னு தான் முடியும். ஆனா பாருங்க இங்க 2ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 18 6ஆல பெருக்கீங்கன்னா 18 பெருக்கல் 6 108 தான் வரணும். ஆனா 104 இருக்கு. இந்த ஆப்ஷன் கிடையாது. 13 6ஆல பெருக்குனா எனக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டா 78 வருது. இல்லைன்னு நான் சொல்ல. அதே மாதிரி 13 மறுபடியும் நீங்க 9ஆல பெருக்கணும். 13 9ஆல பெருக்குனா எவ்வளவுப்பா? 90 பிளஸ் ஒரு 27, 90 பிளஸ் ஒரு 27 107 தான் வரணும். ஆனா இங்க 108 இருக்கு. அப்போ ஆப்ஷன் டியும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரியான டைப் தான் நம்ம இந்த டைப் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க. 40:80 6:9. இது பாத்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் அனாலஜிலயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்ப பாருங்க 4 அப்படிங்கிறது 80ஆ மாறி இருக்கு. அப்போ 6 அப்படிங்கிறது என்னவா மாறும் கொஸ்டின்ல கேட்கிறாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 அப்படிங்கிறது 80ஆ மாறணும் அப்படின்னா நான் வந்து 20ஆல பெருக்கலாம். 20ஆல பெருக்குனா 80 வரும். அப்போ நான் 6ஐயும் 20ஆல பெருக்கணும். அப்போ 6ஐ 20ஆல பெருக்கணும் எனக்கு 120 வரணும். ஆனா ஆப்ஷன்ல பாருங்க 120 இருக்கான்னு பாருங்க. இல்ல. இன்கேஸ் ஆப்ஷன்ல 120 இருந்ததுன்னா நமக்கு ஓகே ஃபைன். ஆப்ஷன் என்ன இருக்கோ ஆப்ஷனை போட்டு போயிடலாம். பட் அப்போ 480ஆ மாறதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்கு. என்ன ஐடியா சார்? அப்போ இந்த லாஜிக்கை ஃபாலோ ஆகலைங்கிறது எனக்கு தெரியுது. அப்போ இந்த லாஜிக் நோ லாஜிக். இந்த லாஜிக் இல்ல. ஏன்னா ஆப்ஷன்ல இல்ல. அப்போ இன்னொரு லாஜிக் எடுத்து பார்க்குறேன். இப்போ 4 அப்படிங்கிறத 80ஆ மாறத்துக்கு கூட்டுறேன்னு வச்சுங்களேன். 80ஆ மாறத்துக்கு எவ்வளவு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 76 நான் கூட்டணும். அப்போ 4 80ஆ மாற 76ஆல கூட்டணும்னா அப்போ 6 வந்து மறுபடியும் நான் 76ஆல கூட்டணும். அப்போ 6 பெருக்கல் 76 82ன்னு வரணும். அப்போ 86 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. அப்போ இந்த லாஜிக்கும் எனக்கு ஃபாலோ ஆகல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ வேற எந்த சார் லாஜிக் வரணும் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க வேற கலர்ல நான் போட்டு காட்டுறேன். வேற என்ன சார்? இப்போ 4 அப்படிங்கிறது 80ஆ மாறணும் அப்படின்னா 4 இங்க பாருங்க 4 ஸ்கொயர் பண்ணா 16. 4 ஸ்கொயர் பண்ணா 16. 4 கியூப் பண்ணனா 64. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணா 16, 4 கியூப் பண்ணா எனக்கு எவ்வளவுப்பா? 4 கியூப் பண்ணா 64. அப்போ 16 பிளஸ் 64 எனக்கு 80ன்னு வந்துருச்சு. வந்துருச்சா? அப்போ இந்த லாஜிக்ல இருக்கா? அப்போ அதே மாதிரி சிமிலர்லி அப்போ நான் இன்னொரு லாஜிக்கை பார்க்கிறேன். அப்போ 6 அப்படிங்கிறத நான் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டா 6ங்கிறது 6 ஸ்கொயர் பண்றேன், 6 கியூப் பண்றேன். 6 ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்னப்பா? 6 ஸ்கொயர் பண்ணா 36, 6 கியூப் பண்ணா 216. அதனாலதான் நான் உங்களை சொன்னேன் கியூப் ஸ்கொயரோட வேல்யூ நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ 6 கியூப் பண்ணா 216, 6 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு 36 அப்படின்னா
அப்போ இது ரெண்டையும் கூட்டினா ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? 6 + 6 12க்கு 2 மீதி 1 5 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 252 252 ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. சூப்பர். ஆப்ஷன் பி சரியாது. அப்போ என்ன லாஜிக் எடுக்கிறாங்கங்கிறத நீங்க பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இப்போ ஃபர்ஸ்ட் நான் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் எடுத்துட்டு 4 80 20ஆல பெருக்கிட்டாங்க. அப்ப 6 பெருக்குனா 20ஆல பெருக்க 120 தானே வரணும். ஆப்ஷன்ல 120 இல்ல. ஒருவேளை கொஸ்டின் தப்பா இருக்குமோ? அவன் கொஸ்டினோட பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டின் எடுத்தவன் என்ன பாயிண்ட் ஆஃப்ல எடுத்திருக்கானோ அந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும் அப்படிங்கிறது. இன் கேஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ல 120 இருந்ததுன்னா எடுத்து போட்டு போயிடலாம். நீங்க கேட்டா சொல்லிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன லாஜிக்ல ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த கொஸ்டினை நல்லா டாப்பர்ஸ் முதற்கொண்டுமே தப்பு பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது வராது. அந்த இடத்துல எக்ஸாம்ல போயிட்டு நம்ம வந்து கரெக்டா பிரசன்ட் பண்ண மாட்டோம். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16 128 4 டேஷ்னு கேட்கிறாங்க. 16 எப்ப சார் 128 மாறும்னு கேட்கலாம். இப்போ 16 அப்படிங்கிறது 128 16 128 மாறுது அப்படின்னா 4 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? இப்போ 16 128 மாறுது. எந்த நம்பரால பெருக்குனா உங்களுக்கு வந்து 128 மாறும் நீங்க நினைக்கிறீங்க? 16 இப்போ 16 எந்த நம்பரால பெருக்கலாம்? எந்த நம்பரால பெருக்குனா 16 ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. 16 நான் 8ஆல பெருக்குனா 8 பெருக்கல் 16 80 பிளஸ் ஒரு 28 128 8ஆல பெருக்குனா எனக்கு மாறுது. அப்போ அதே மாதிரி நான் 4ஐயும் நான் 4 பெருக்கல் 8ன்னு போட்டு பார்க்கிறேன் 32 வரணும். ஆனா 32 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. லாஜிக் வரல. அப்போ வேற என்ன சார் லாஜிக் வரும் அப்படின்னு கேட்டா, அப்ப நான் திருப்பியும் சொல்றேன், நோ லாஜிக் எழுதிக்கலாம். நீங்க எப்படி எல்லாம் யோசிப்பீங்களோ அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. கொஸ்டினோட பாயிண்ட் ஆஃப்ல எப்படி இருக்கணுமோ அதை தான் நீங்க யோசிக்கணும். அப்போ வேற எப்படி சார் வரலாம் அப்படின்னு கேட்டா, இங்க 16 அப்படிங்கிறது 16ங்கிறது 128 மாறுது அப்படிங்கிறது என் கண்ணுக்கு என்னோட 7வது அறிவுக்கு என்ன தோணுதுன்னா 16 ஸ்கொயர் பண்ணா 16 ஸ்கொயர் பண்ணா 256 256 2ஆல வகுத்தா எனக்கு 128 வந்துடுச்சு. அதே மாதிரி நான் இப்ப என்ன பண்ண போறேன்? அதே மாதிரி 4 நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் 16 ஸ்கொயர் பண்ண மாதிரி 4 நான் ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ண என்ன வருது? 16. 16ல பாதி எவ்வளவு? 8. 16 2ஆல வகுத்தா 8. அப்போ ஆன்சர் என்னதுப்பா? 8. ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான லாஜிக்பா, இம்பார்ட்டன்ட் லாஜிக். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க யோசிக்கிற மாதிரி எப்பவுமே யோசிக்க கூடாது. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கலாம். கிளியராப்பா? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 34வது கொஸ்டின். 125 343. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 125 343. ஸோ பாருங்க இது என்ன லாஜிக்ல வரும்? 125 343 ரொம்ப ஈஸி தான். இங்க பாருங்க 125 343. அப்போ 125 அப்படிங்கிறது 5 கியூப் சொல்லலாமா? சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 343ங்கிறது 7 கியூப். அப்ப 5 கியூப் 7 கியூப் அப்படின்னா அடுத்து என்ன நம்பர் இருக்கு? அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன நம்பர் இருக்கு? 1331. அடுத்து என்ன வரும்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. அப்போ 1331 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னப்பா இது? 11 கியூப். அப்போ 5 கியூப் அப்படிங்கும்போது இது எவ்வளவு கூடி இருக்கு? +2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அதே மாதிரி +2 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 11 + 2 13. 13 கியூப் எவ்வளோ? 13 கியூப் எவ்வளோ தெரியுங்களா? 2197. நீங்க போட்டு பாருங்க. ஆப்ஷன் டி சரியான. புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 35வது கொஸ்டின். 46 82 154. அடுத்து அதே லாஜிக்கை இப்போ இந்த 3 நம்பரும் ஒரு லாஜிக்கை ஃபாலோ பண்ணி இப்படி இருக்கு. அதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணி கீழே இருக்கிற ஆப்ஷன்ல என்ன ஆப்ஷன் வரும்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன லாஜிக்ல இருக்குன்னு பார்க்கணும். 46 82 154. இது என்ன லாஜிக்ல இருக்குன்னு பார்க்கணும்ப்பா. பார்க்கலாமா? 2 லாஜிக் ஃபாலோ ஆகும்.
சில நார்த் இந்தியன் சேனல்ல இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன சார் சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 4 பிளஸ் 6, 4 இருக்கு 6 இருக்கா, 46ங்கிறது 4 பிளஸ் 6 எவ்வளோப்பா? இது எப்படி போடுறாங்க அப்படின்னு கேட்டா 4 பிளஸ் 6 ஈக்குவல் டு 2 பிளஸ் 8 ஈக்குவல் டு 1 பிளஸ் 5 பிளஸ் 4 ஈக்குவல் டு 10. எல்லாமே 10 இருக்கா? 4 பிளஸ் 6 10, 8 பிளஸ் 2 10, 1 பிளஸ் 5 6, 6 பிளஸ் 4 10. அப்போ எல்லா சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஈக்குவலா இருக்கு எல்லாத்துக்குமே. அப்போ அதே மாதிரி கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எது எதுக்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 70, 333, 258. 7 பிளஸ் 0 ஈக்குவல் டு 3 3 6 6 1 7, 1 பிளஸ் 3 பிளஸ் 3 7 வந்துருச்சு. சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா 2 பிளஸ் 5 7, 2 பிளஸ் 5 பிளஸ் 8 நாட் ஈக்குவல் டு வரல இல்லையா? 2 பிளஸ் 5 7, 7 பிளஸ் 8 13 இல்லையா வருது? அப்போ இந்த லாஜிக்கு ஃபாலோ ஆகல. அடுத்த ஆப்ஷன் பி நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஆப்ஷன் பி பாருங்க 62:116:224. ட்ரை பண்ணலாமா? 6 பிளஸ் 2 எவ்வளோ? 8 ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 2, 2 பிளஸ் 6 8. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோப்பா இருக்கு? 2 பிளஸ் 2 4, 4 பிளஸ் 4 8. அப்போ இங்க 10ன்னு இருக்கு, இங்க 8ன்னு இருக்கு. எல்லாம் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஈக்குவல். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். வேற எதை செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் சியை செக் பண்ணி பாருங்க. 8 பிளஸ் 6 14. இங்க பாருங்க எவ்வளவுப்பா? 1 பிளஸ் 5 14, 1 பிளஸ் 5 6, 6 பிளஸ் 9 15. அப்போ இங்க 14ன்னு இருக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ், இங்க வந்து 15ன்னு இருக்கு. அப்போ இது லாஜிக்கல ஃபாலோ ஆகல. அடுத்தது பாருங்க 7 பிளஸ் 8 எவ்வளவு? 15. இங்க பாருங்க 1 பிளஸ் 4 5, 5 பிளஸ் 1 6. அப்போ இது சம் ஆஃப் டிஜிட்ஸ் 6ன்னு இருக்கு, இது சம் ஆஃப் டிஜிட்ஸ் 15ன்னு இருக்கு. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு. அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் லாஜிக்கை ஃபாலோ ஆகுது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 12 138 14. 12 138. 12 எப்ப சார் 138 மாறும் அப்படின்னு கேட்டா எப்படி மாறும்? 12 எப்ப 138 மாறும்னு கேட்டா என்ன பண்ணலாம்? இப்போ 12 ஸ்கொயர் பண்றேன். இப்போ 138 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா 144 மைனஸ் 6. அப்போ 12 அப்படிங்கிறத 12 நான் ஸ்கொயர் பண்ணிடுறேன். 12 ஸ்கொயர் பண்ணனா 144. 144 மைனஸ் 6. ஓகேவா? மைனஸ் 144 6 போச்சுன்னா 138. அதே மாதிரி 14 அப்படிங்கிறத நான் 14 ஸ்கொயர் பண்றேன். 14 ஸ்கொயர் பண்ண எவ்வளோப்பா? 196. 196 மைனஸ் நான் இங்க 6 போட்டேன்னா, அப்ப நான் இங்கேயும் 6 போட்டு பார்க்குறேன். அப்போ 196ல இருந்து 6 போச்சுன்னா 190. ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. அப்போ இந்த லாஜிக் ஃபாலோ ஆகல. அப்போ அவன் வந்து இந்த 6 தான் பண்ணிருக்கான், 6 தான் மைனஸ் பண்ணிருக்கான். இந்த 6ங்கிறது நம்ம இங்க 6ன்னு போட்டு பார்த்தா வரல. இந்த 6ங்கிறது எப்படி என்னால சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா 6ங்கிறது 12ல பாதி. அப்போ இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர்ல பாதியை போட்டு 6. 12ல பாதி 6. அப்போ எப்படி லாஜிக் ஃபாலோ ஆகுதுன்னா 12 ஸ்கொயர் மைனஸ் 12/2. அதுதான் 138க்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ அதே மாதிரிதான் 14 ஸ்கொயர் மைனஸ் 14ல பாதி. 14 ஸ்கொயர் எவ்வளோ? 196. 14 ஸ்கொயர் எவ்வளோ? 196 மைனஸ் 14ல பாதி எவ்வளோ? 7. அப்போ 196ல 7 போச்சுன்னா 189 இருக்கா ஆப்ஷன்ல? 189. ஆப்ஷன் சி சரியான. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஸ்டின் பா, பெஸ்ட் லாஜிக். நல்லாவே கவனமா கவனிச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். நோ ஆப்ஷன், ஆப்ஷன்ல இல்ல, தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ என்ன லாஜிக்ல ஃபாலோ ஆகுதுங்கிறத நான் ஹைலைட் பண்ணி காமிச்சேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்னப்பா? 12 ஸ்கொயர் மைனஸ் 12/2. அதே மாதிரிதான் 14 ஸ்கொயர் மைனஸ் 14/2.
கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7, 14, 49. 7, 14, 49. இதை நம்மாளுங்க பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும். என்ன சார் அப்படின்னு கேட்டா 7, 14, 49. 49 அப்படிங்கிறது 7ஓட ஸ்கொயரோட வேல்யூ. 7 ஸ்கொயர் தான் 49. அப்போ இந்த லாஸ்ட் நம்பர் வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூவா இருக்கு அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கும். 49ங்கிறது 7 ஸ்கொயர் இல்லையா? அப்போ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. அப்போ அதே மாதிரிதான் இங்க லாஸ்டா இருக்கிற நம்பர் கண்டிப்பா ஸ்கொயரோட வேல்யூவா தான் இருந்திருக்கணும். அப்போ ஸ்கொயரோட வேல்யூவா இருக்கணும் அப்படின்னா ஒரு நம்பர் 10ஆல பெருக்கணும்னா 10 ஸ்கொயர் பண்ணனா 100. 90 எந்த நம்பரோட ஸ்கொயரோட வேல்யூவா? 81 9ஓட ஸ்கொயரோட வேல்யூ. 10ஓட ஸ்கொயரோட வேல்யூ 100ன்னு வந்துருது இல்லையா? அப்ப 90 எந்த ஸ்கொயரோட வேல்யூவும் கிடையாது. 60 எந்த நம்பரோட ஸ்கொயரோட வேல்யூவும் கிடையாது. 84 எந்த நம்பரோட ஸ்கொயரோட வேல்யூவும் தெரியாது. இல்ல அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இப்படியும் என்னால சொல்ல முடியும். இப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா உண்மையிலே லாஜிக் என்ன சார் அப்படின்னு கேட்டா இப்போ 7 இருக்கா? 7 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா பிளஸ் 7ன்னு சொல்லலாம். பிளஸ் 7ன்னு சொன்னோம்னா 14ன்னு சொல்ல முடியும். ஆனா இங்க பாருங்க 7 14ஆ மாறி இருக்கு. இங்க 9 19ஆ மாறி இருக்கு. 9 19ஆ மாறி இருக்கு. எப்படி சார் 9 19ஆ மாறி இருக்கு 7 14ஆ மாறி இருக்கு அப்படின்னு கேட்டா இப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க. இங்க இருக்கிற 2வது நம்பர்ல இருந்து 14ல இருந்து 7 மைனஸ் பண்ணா 7 கிடைக்கும். அதை ஸ்கொயர் பண்ணா 49. அதே மாதிரி தான் அதே சேம் லாஜிக்கை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி 9 இருக்கா? இந்த பக்கம் 19 இருக்கா? இங்க என்னன்னு தானே வரணும்? 100ன்னு தானே வரணும். 100ன்னு தான் வரணும் வந்தாகணும். அப்போ நம்ம எப்படி செகண்ட் நம்பர் இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை கழிச்சோம் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா என்னப்பா சொல்றாங்க 19ல இருந்து 9 போச்சுன்னா 10. 10 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவுப்பா? 100. அப்போ ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். என்ன லாஜிக்ல ஃபாலோ ஆகுதுங்கிறத கொஞ்சம் கவனமா பாருங்க. கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 38வது கொஸ்டின். 28 729. 28 இருக்கட்டும். ஓகே ஃபைன். ஆனா 729 அப்படிங்கிறது என் கண்ணுக்கு 27 ஸ்கொயர் பா. 27 ஸ்கொயர் தான் 729. அப்போ 28 அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா 28 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. 28ல இருந்து 1 போச்சுன்னா 27. 27 ஸ்கொயர் பண்ணா 729. அதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணி சேம் லாஜிக்ல 32 இருக்குங்களா? 32 என்னவா மாறும் அப்படிங்கிறது போது 32 அப்போ 32 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். 32ல இருந்து 1 போச்சுன்னா 31. அப்போ 31 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவுப்பா? 961. இதை போயிட்டு 31 பெருக்கல் 31 பெருக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான் தலையெழுத்து முடிஞ்சு போகும். அதனாலதான் ஸ்கொயர் கியூபோட வேல்யூ. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏன்னா அப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நீங்க ரீசனிங் கொஸ்டின் நீங்க என்ன கொஸ்டின் அனாலிசிஸ் இருந்து எடுத்தாலும் இப்படிதான் இந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணி தான் கேட்கறாங்க. நீங்க இதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா வேற எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் நான் சொல்ல வரேன். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியராப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 39வது கொஸ்டின். 27 576. அடுத்து என்ன சொல்றாங்க? 19 என்ன வரும்னு கேள்வியில கேட்கிறாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 576. இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி லாஜிக் தான். 576ங்கிறது 24 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 24 ஸ்கொயர்னா அப்போ இது என்ன பண்ணிருக்காங்க? மைனஸ் 24 வரணும்னா 27 இருந்து மைனஸ் 3 பண்ணா அதை ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. 24 ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரிதான் அப்போ இங்க என்ன சார் வரணும் அப்படின்னு கேட்டா மைனஸ் 3. அப்போ 27 மைனஸ் 3 24 அதை ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் வந்துருச்சு. அப்போ 19 மைனஸ் 3 எவ்வளவு? 16. 16 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு? 16 ஸ்கொயர் எவ்வளவுப்பா? 16 ஸ்கொயர் 256. 256 ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் சி சரியான. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கிளியராப்பா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 40வது கொஸ்டின்.
21 445 445 21 இஸ்டு 445 அப்படிங்கிறது எனக்கு 441 மைனஸ் 4 பிளஸ் 4 சாரி சார் பிளஸ் 4 445ங்கிறது 441 பிளஸ் 4ன்னு என்னால போட முடியுமா? அப்போ 21 ஸ்கொயர் பண்ணி 21 ஸ்கொயர் பண்ணி பிளஸ் 4 பண்ணிருக்காங்க. அதுதானே இப்போ இங்க இருக்கு. அப்போ அதே மாதிரிதான் இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 24 24 ஃபர்ஸ்ட் நான் ஸ்கொயர் பண்ணும். 24 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ? 24 ஸ்கொயர் பிளஸ் 4 24 ஸ்கொயர் எவ்வளோ? 576 576 பிளஸ் 4 எவ்வளோ? 580. எங்க இருக்கு? ஆப்ஷன் டி சரியான. போதுமானதுங்க. இன்னைக்கு இதை பிராக்டிஸ் பண்ணிட்டாலே போதுமானதான். மேக்சிமம் ஸ்கொயர் கியூபை பிளஸ் ஆட் பண்றது மைனஸ் ஆட் பண்றது ரொம்ப ரேரா. நான் இப்போ ஒரு சம் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு சம் ஆஃப் டிஜிட்ஸ்னு சொல்லிட்டு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இதுதான் ரொம்ப புதுசா இருக்கிறது. எஸ்எஸ்சி ரயில்வேல இந்த மெத்தட் வந்து புதுசா இருக்க மாதிரி லாஜிக்கை ஃபாலோ பண்ணும். பட் இதை பார்த்துக்கிட்டா போதும். மேக்ஸிமம் ஸ்கொயர் கியூபோட வேல்யூ பிளஸ் 2 ஆட் பண்ணி மைனஸ் 2 ஆட் பண்றது அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ 41வது கொஸ்டின் பாருங்க. 4 128 மாறுது. 4 128 வருது. 128 மாறுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 4 128 மாறுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 32ஆல பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 4 பெருக்கல் 32 128. அதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணி 6 நான் 32ஆல பெருக்கிறேன்னு வச்சுங்களேன். 32ஆல பெருக்கிறேன்னா எனக்கு என்ன வரும்? 180 192 தான் வரும். அப்போ 192 ஆப்ஷன்ல இல்லை. இன்கேஸ் ஆப்ஷன்ல 192 இருந்ததுன்னா நான் இந்த லாஜிக்கை தான் ஃபாலோ பண்ணி போட்டேன்னு போடலாம். அப்போ 192 இல்லை தானே. அப்போ வேற என்ன சார் லாஜிக்ல இருக்கு? அப்போ 4 வேற கலர்ல போட்டுறேன். அப்போ பாருங்க வேற கலர். 4 அப்படிங்கிறது 128 மாறுது அப்படின்னா வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா வேற என்ன பண்ணிருப்பாங்க? இங்க பாருங்க 128. அப்போ 4 கியூப் பண்ணுனா எவ்வளவுப்பா? நானாங்க 16 16 நாங்க 64 64 பெருக்கல் 2 128. அப்போ அதே மாதிரிதான் 6 கியூப் பண்றாங்க. 6 கியூப் பண்ணா என்னப்பா வரும்? 6 கியூப் எவ்வளோப்பா? 6 கியூப் எவ்வளோ? 216. 216 216 2ஆல பெருக்கணும் எனக்கு எவ்வளவு வரணும்? 400 432. 432 ஆப்ஷன் டி சரியான. கிளியரா? 432 வேற கலர்ல போட்டுட்டுமா? ஓகே. 432 என்ன லாஜிக்ல ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 31 54 43 31ங்கிறது பிரைம் நம்பர். அப்போ பிரைம் நம்பரா இருக்குன்னா ஒன்னு ஸ்கொயர் கியூப் பண்ணிட முடியாதுங்கிறத தாண்டிட்டு பிரைம் நம்பர்ஸையும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்றது. அப்ப பாருங்க 31 54 43 கேள்விக்குறி. ஓகேவா? ஸோ இப்போ 31 54 மாறுது அப்படின்னா நம்ம சின்ன லாஜிக்கே எடுத்து பார்ப்போம். ஏன்னா இது பிரைம் நம்பர். பிரைம் நம்பருக்கும் போது அவன் கஷ்டமா கேட்க மாட்டான். கேட்டது கிடையாது. அதனால நான் சொல்றேன். மேபி கேட்கலாம், பட் இப்போ இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அப்போ 31 54 மாறுதுன்னா எவ்வளோப்பா? பிளஸ் 23 பண்றாங்க. அப்போ அதே மாதிரி இதையுமே 43 பிரைம் நம்பர் தானே சாமி? 43 பிரைம் நம்பர் தான். அப்போ 43 பிரைம் நம்பர்னால மேபி அப்போ 23ஆல கூட்டி பார்க்குறேன். 23 43 எவ்வளோ? 66. சூப்பர். ஆப்ஷன்ல இருக்கு. போதும். சம்மல்ல ஆப்ஷன் சி சரியான. அப்போ 31 பிரைம் நம்பர் 43 பிரைம் நம்பர், இங்கே கூட்டின நம்பரும் பிரைம் நம்பர். அப்போ ரொம்ப முக்கியம், பிரைம் நம்பர் கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிரைம் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியணும். பிரைம் நம்பர்ல 1ல இருந்து
1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற பிரைம் நம்பரோட கவுண்ட் எவ்வளவுனா 25 பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். அது என்னென்ன பிரைம் நம்பர்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைம் நம்பர் கொஷின்ஸ்ல இருந்து உங்களுக்கு மேக்ஸ்ல கேட்காம இருக்கவே மாட்டாங்க. பிரைம் நம்பர் கான்செப்ட்ல இருந்து. பிரைம் நம்பர் தான் பெரிய ரோல் பிளே பண்ணும் நம்பர் சிஸ்டம். ஓகேவா? ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க 43வது கொஸ்டின். 14 98 18 162 பாருங்க 14 198 மாறுது, 18 162 மாறுது. என்ன 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 பண்ணிருப்பாங்க? என்ன பண்ணிருக்கலாம் பாருங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். 14 98 14 98 மாறுதுன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 14 எப்ப சார் 98 மாறும்? 7ஆல பெருக்குனா 7 பெருக்கல் 10 70 70 4 பெருக்கல் 7 28 70 28 98 சூப்பர். 18 இங்க பாருங்கப்பா 18 இங்க என்னவா இருக்கும் 162 மாறி இருக்கு. அதே மாதிரி 26 என்னவா இருக்குன்னு கொஸ்டின்ல கேட்கறாங்க. அப்போ என்னமா இருக்கலாம் அப்படின்னு கேட்டா 18 எந்த நம்பரால பெருக்குனா எனக்கு 162 வரும்னு கேட்டா பார்க்கலாமா? 16 162 டிவைடட் பை 18 அடிக்கலாமா? 9ஆல் அடிச்சா 2, இதை 9ஆல் அடிச்சா எவ்வளவுப்பா? ஏன் 9ஆல் அடிக்கணும்? 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? 9 9 மீதி 7 8 72. அப்போ இந்த நம்பரை இதால் அடிச்சுன்னா 9. அப்போ 18 9ஆல பெருக்கிறேன். அப்போ இங்க பாருங்க 14 7ஆல பெருக்கினேன், 18 9ஆல பெருக்கினேன். அப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா இதுதானே சார் 7 9 அடுத்து 11ஆல பெருக்குறேன் சார் அப்படின்னு நீங்க 11ஆல பெருக்குனா உங்களுக்கு ஆன்சர் வராது. 11ஆல பெருக்கி பாருங்க உங்களுக்கு 6 8 2 286 தான் வரும். 286 ஆப்ஷன்ல இல்ல. இது ஒரு செட்டுப்பா, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. அப்ப இது 7ஆல பெருக்கிருக்காங்க. 7 அப்படிங்கும்போது இங்க பாருங்க, அப்போ இந்த லாஜிக் வராது, இந்த லாஜிக்ல வராது. அப்போ 7 அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியுதுன்னா 14ல பாதி, இங்க இருக்கிற நம்பர்ல பாதி. 9 அப்படிங்கிறது மேல இருக்கிற நம்பர்ல 18ல பாதி. அப்போ அதே மாதிரிதான் இதை அடிச்சிடறேன். அதே மாதிரிதான் இங்க என்ன வரும் அப்படின்னு கேட்டா எதால பெருக்கணும்? 26ல பாதி. 26ல பாதி எவ்வளவுப்பா? 13. அப்போ 13 பெருக்கல் 26 எவ்வளவு? 6 3ஆல பெருக்கலாம் 8ல முடியணும். அப்போ 26 13 எவ்வளவுப்பா? 6 3 18க்கு 8 மீதி 1 2 3 6 12 13க்கு 3 38ல முடியணும். 38ல முடிகிற ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். 338. என்னப்பா? 338 வந்துச்சாப்பா ஆன்சர்? சூப்பர் இல்லையா? சூப்பர். ஆப்ஷன் பி சரியான. ரொம்ப ரொம்ப முக்கியமான லாஜிக். கிளியரா புரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 27 7 என்ன வரும்னு கேக்குறாங்க. 8 39. அப்போ எப்படி இருக்கும்? ட்ரை பண்ணலாமா? இங்க பாருங்க. 5 27 7 அடுத்து என்ன வரும்னு கேக்குறாங்க. 8 39. நம்ம ஆளுங்க 5 27 மாதுனா அப்ப 5 ஸ்கொயர் பண்ணிருப்பாங்க. 5 ஸ்கொயர் பண்ணி பிளஸ் 2 பண்ணிருக்கலாம் 27. அப்போ அதே மாதிரி அதே லாஜிக்ல ஃபாலோ பண்ணா 8 ஸ்கொயர் பண்ணா 64ன்னு தானே வரணும். ஆனா 39லயே இருக்கு இல்லையா? அப்போ அவங்க வந்து ஸ்கொயர் பண்ற வேலையை விட்டுட்டாங்க. நம்ம 5 பார்த்தோன்னே நம்ம முடிவு பண்ணிடுறோம். 5 27 போது நம்ம ஸ்கொயர் பண்ணிருப்போம் நம்ம நினைப்போம். அடுத்து இந்த லாஜிக்கும் இதுவும் அதே மாதிரி லாஜிக் ஆகும் இல்லைங்களா? இப்ப 66ன்னு இருந்ததுன்னா நீங்க சொன்ன லாஜிக் கரெக்டா இருந்திருக்கும். பட் அப்படி இல்லை இல்லையா? அப்போ வேற ஏதோ ஒரு லாஜிக்ல தான் ஃபாலோ ஆயிருக்கு. அப்போ வேற என்ன லாஜிக்ங்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு டைமும் நீங்க செக் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, அப்போ வேற என்ன லாஜிக் ஃபாலோ ஆகும்? நீங்க பாருங்க, 5 27 மாறணும். இது பாத்தீங்க அப்படின்னா 8 39 மாறுது அப்படின்னா 8 4ஆல பெருக்கி 7ஆல கூட்டிடுறேன்.
8 பெருக்கல் 4 32, 32 பிளஸ் ஒரு 7 39. அதே மாதிரி 5 4ஆல பெருக்கி 7ஆல கூட்டிடுறேன். அப்போ 5 பெருக்கல் 4 20, 20 பிளஸ் 7 27. அதே லாஜிக்ல 7 நான் என்ன பண்ண போறேன், 4ஆல பெருக்கி 7ஆல கூட்ட போறேன். அப்ப என்ன வரும், 7 பெருக்கல் 4 28, 7 பெருக்கல் 4 பிளஸ் 7. அப்போ 28 பிளஸ் 7 ஈக்குவல் டு 35. அப்போ இங்க என்னதான் வந்திருக்கணும், 35. ஆப்ஷன் டி சரியான 35 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். 35 கிளியராப்பா? ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16 263 மாறும். 16 263 18 கேள்விக்குறி 22 491. அப்போ இங்க பாருங்க, 22 ஸ்கொயர் பண்ண எனக்கு என்னப்பா இருக்கும், 22 ஸ்கொயர் பண்ணனா எனக்கு எவ்வளவு இருக்கும், 400 எவ்வளவுப்பா, 484. 484 பிளஸ் ஒரு 7 எவ்வளவுப்பா, 484 பிளஸ் ஒரு 7 491. அதே மாதிரி 16 ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்னப்பா, 16 ஸ்கொயர் பண்ணி பிளஸ் ஒரு 7. 16 ஸ்கொயர் பண்ணா 256 பிளஸ் ஒரு 7 263. அதே மாதிரி 18 ஸ்கொயர் பண்ணா என்னப்பா, 18 ஸ்கொயர் பிளஸ் 7. 18 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 324 பிளஸ் ஒரு 7 எவ்வளவுப்பா, 331. 331 ஆப்ஷன் சி சரியான. புரிஞ்சிருக்கும் நான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 31 3 75 35 54 அடுத்து என்ன வரும் கேட்குறாங்க. அப்போ 31 3 75 35 54 அடுத்து என்ன வரும் கொஸ்டின்ல கேட்குறாங்க. ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணா என்ன வரும், 31 3 75 3 35. இங்க பாருங்க, 31 அப்படிங்கிறத 3 பெருக்கல் 1 3 வந்துருச்சா, வந்துருச்சு. 75 அப்படிங்கிறத 7 பெருக்கல் 5 35. அதே மாதிரி 5 பெருக்கல் 4 5 பெருக்கல் 4 அப்படிங்கிறது 20. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். நான் சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடி இருந்த சம்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சம் இருந்ததா, எங்கப்பா, சம் ஆஃப் டிஜிட்ஸா, இது வந்து என்னன்னா மல்டிபிள் ஆஃப் டிஜிட்ஸ். இது என்னப்பா, மல்டிபிள் ஆஃப். என்ன லாஜிக், லாஜிக் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டா, லாஜிக் என்ன சார், இதை எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியம். லாஜிக் வந்து மல்டிபிள் ஆஃப், மல்டிபிள்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ்னு சொல்லலாம், அல்லது ப்ராடக்ட் ஆஃப் டிஜிட்ஸ்னு சொல்லுவாங்க. கிளியரா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க இருக்கும் பாருங்க, 31. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 47வது கொஸ்டின் பாருங்க. 9 102 11 146 அடுத்து பாத்தீங்கன்னா 113. 103ல 13. இங்க பாருங்க, 9 102 11 146 13 அடுத்து என்ன வரும் கொஸ்டின்ல கேட்கலாம். சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணா என்ன வரும், 11 11ங்கிறது 11 பிளஸ் 1 எவ்வளவுப்பா, 12. 12 ஸ்கொயர் பண்ணனா 144. 144 கூட ஒரு 2 கூட்டினா 146 வந்துருச்சு. ஓகேவா? அப்படிதானப்பா? அப்படிதானே. அதே மாதிரி 9 இருக்கா, 9 கூட பிளஸ் 1 பண்ணனா என்னப்பா, 10. 10 10 ஸ்கொயர் பண்ணி பிளஸ் 2 சேர்த்தனா 102. அதே மாதிரிதான் 11 பிளஸ் 1 எவ்வளவு, 14. 14 ஸ்கொயர் பண்ணி பிளஸ் 2 சேர்க்கிறேன். அப்ப எவ்வளவுப்பா, 196 பிளஸ் 2 198.
எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ சரியான. புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? ஓகேவா? ரொம்ப ஈஸியான லாஜிக் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 48வது கொஸ்டின். 13 170 15 டேஷ் அப்புறம் 17 290. ஓகேங்களா? பார்க்கலாமா? 13 170 15 17 290. என்ன லாஜிக்ல வரும்பா? பார்க்கலாமா? 13 170. 13 எப்ப சார் 170 மாறும்? 13 ஸ்கொயர் பண்ணணும். 13 ஸ்கொயர் பண்ணி பிளஸ் 1 எவ்வளோ? 170. 17 ஸ்கொயர் பண்ணனா 289 பிளஸ் 1 290. அதே மாதிரி தான் பிளஸ் 1 பிளஸ் 1 இங்கே வராது. எங்க வரும்? 15 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோப்பா? 225 பிளஸ் 1 226 முடிஞ்சு போச்சு. 15 ஸ்கொயர் பிளஸ் 1 226. ஆப்ஷன் சி சரியான. 226. கிளியராப்பா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ இதே லாஜிக், இது ஒரு செக்மெண்டா இருக்கு. இது செக்மெண்ட் செட்டு எல்லாம் ஒண்ணுதான். ஸோ இது ஒரு செட்டா இருக்கு, இது ஒரு செட்டா இருக்கு. அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க 1 2 2. அடுத்து பாருங்க 7 35 5. இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் பெருக்கிட்டாங்க. 7 பெருக்கல் 5 35. இந்த நம்பரையும் பெருக்கிறாங்க. அதே மாதிரி தான் 12 இங்க 96 வரணும்னா இங்க என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இதையும் பெருக்கணும்னா 1 பெருக்கல் 2 நடுவில் இருக்கிற நம்பர் வந்துடும் 2. அப்போ 96 வரணும்னா அப்போ இங்க என்ன நம்பர் தான் இருக்கணும்? இந்த நம்பர் என்னன்னு தெரியல, அதனால நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஏன்னா 12ஆல எந்த நம்பரை பெருக்குனா 96 வரும், 8 பெருக்குனா வரும். ஓகேங்களா? அப்போ 12 பெருக்கல் இந்த நம்பர் என்னன்னு தெரியல, எக்ஸ் ஈக்குவல் டு 96. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 96 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 8. ட்ரெடிஷ்னலா சால்வ் பண்ணா சொல்லுங்க. ஆப்ஷன் பி சரியான. கிளியரா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 105 6 27. என்னவா இருக்கலாம்? 27 6ஆல பெருக்குனா எவ்வளவுப்பா? 120. அது கூட போகுமே, நிறைய போகும். இது என்ன லாஜிக்ல ஃபாலோ ஆகும்? 105 6 27. 105 6 27. 105 6 27. இப்போ பாருங்க, இதுல -5 பண்ணிடுறேன். -6 பண்ணனா 21. 21 பெருக்கல் இதுல -1 பண்ணனா 5. 21 பெருக்கல் 5 இவ்வளோப்பா? 105ன்னு என்னால சொல்ல முடியும். அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பரை பார்க்கணும். என்ன வரும்? இருங்க. ஆனா அந்த லாஜிக் உள்ள வராது. வேற என்ன லாஜிக்? 27 என்ன லாஜிக் வருமே? 105 6 27. 27 கியூப், ஒரு நம்பரோட கியூப். ஆனா அந்த லாஜிக்ல ஃபாலோ ஆகல. அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 42 6 பண்ணா 38. இதுல 1 பண்ணா 7. 36 ஒரு 7. அவ்வளவு வராது. 250க்கு மேல போகுமே. என்ன லாஜிக்ல வரும்? 105 6 27. 156 8 42. ஆனா ரொம்ப சின்ன லாஜிக்கா தான் இருக்கும் நான் நம்புறேன். ஆனா என்ன லாஜிக்னு தான் எனக்கும் தெரியல.
சரி, ஓகேப்பா. எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகலை. நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். இந்த கொஷின்லாம் வந்ததுன்னா டக்குன்னு தெரியலன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் போக தோணும். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், ஹோம்ஒர்க் கொஷின் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த செஷனில் நான் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ அடுத்த செஷனில் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த லாஜிக் மட்டும் பாருங்கள். எனக்கு சடனாக ஸ்ட்ரைக் ஆகலை. நான் போட்டு ரொம்ப நேரம் உழப்பிக்கிட்டு இருக்க விரும்பலை அதே இடத்துல. ஸோ அதனால் அடுத்த செஷனில் இந்த கொஷினோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் நம்ம போவோம். புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பேசிக்காக மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ஸ்கொயர் கியூப் பண்ணி கூட்டுறது, கழிக்கிறது, இல்லைன்னா அதே நம்பரால் வகுத்து அதே நம்பரால் கூட்டுறது, அந்த மாதிரியான லாஜிக்ஸ் தான் இருக்கும். ப்ரைம் நம்பர் கான்செப்ட், சம் ஆஃப் டிஜிட்ஸ் அல்லது மல்டிபிள் ஆஃப் டிஜிட்ஸ், அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.